முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய திட்டங்களால் உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. நகரங்களைப் போல கிராமங்களிலும் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர் உருவாக்கி தந்ததன் விளைவாக வேலூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து உயர்கல்வி பயின்று வரும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற மாணவர்களைப் போல குக்கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களும் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மாவட்டந்தோறும் அரசு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை திறக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். அதன் விளைவாக வேலூரில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றுள்ளது. 2410 மீட்டர் சதுர பரப்பில் 3 கோடியே 30 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட மாணவியர் விடுதியை கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த விடுதியில் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்பட்டு நட்சத்திர விடுதிக்கு இணையாக காட்சி தருகிறது. முதலமைச்சரின் சீரிய நடவடிக்கையின் காரணமாக அகில இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கழகம் சார்பில் வழங்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் நிதியில் ஆராய்ச்சி பிரிவும் கணிப்பொறி நூலகமும் துவக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் வகையில் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் நடவடிக்கையில் அண்ணா பல்கலைக்கழகம் ஈடுபட்டுள்ளது. கிராமப்புற மாணவர்களின் உயர்கல்விக்காக பல்வேறு சீரிய திட்டங்களை நிறைவேற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். ஏழை மாணவர் எங்களுக்கு நிறைய புத்தகங்கள் கடையில் வாங்க முடியல. ஆனால் முதலமைச்சர் அம்மா நிறைய புத்தகங்கள் இலவசமாகவே எங்கள் கல்லூரிக்கு கொடுக்குறாங்க. அந்த புத்தகங்களை யூஸ் பண்ணி நாங்கள் நல்லா படிக்கிறோம். அம்மா ஆட்சியில் தான் எல்லாமே எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். முதலமைச்சர் கனவு எங்களை மாதிரியான மாணவர்கள் ஒரு பெரியதாக ஆளாக்கி பார்க்கணுன்ற அப்படின்ற ஒரு ஆசை தான். அவங்க எப்படி கனவு கண்டாங்களோ அதே மாதிரியே நாங்கள் வளருவோம். இத்தகைய உதவிகள் செய்த அம்மா அவர்களுக்கு நன்றி. எங்கள் லைப்ரரி பார்த்தீங்கன்னா 30,000 புத்தகங்கள் மேலவே இருக்குது. அதுவும் இல்லாமல் உட்காந்து படிக்கிறதுக்கான டேபிள், சேர், ஃபேன், லைட் எல்லா வசதிகளும் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்க முடியாதனால இங்கேயே நாங்கள் இலவசமாக எடுத்து படிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் லைப்ரரியும் இருக்குது. SC/STக்கான தனியாக புக் பேங்க்ஸ் அதுவும் தனியாக எங்கள் லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கும் தனியாக லைப்ரரி கார்டு கொடுத்து எங்கள் அம்மா நிறைய சலுகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனால் நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம்னு தான் சொல்லலாம். இத்தகைய சலுகையை செஞ்ச அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைப்ரரி பார்த்தீங்கன்னா 30,000 புக்கு மேலே இருக்குது. இந்த புக்கெலாம் வெளியில் வாங்கினா அந்த அளவுக்கு வசதி இல்லை. எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த முதல்ல அம்மாவுக்கு நன்றி. டிகிரி முடிச்சுட்டு மட்டும் இல்லாமல் மேலே இடத்துக்கு போகிறதுக்கு TNPSC எக்ஸாமு, கேட் எக்ஸாமு, கேட் எக்ஸாமு அது ரிலேட்டடாக புக்ஸும் இங்கே இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் புக் 400 ரூபாய் 500 ரூபா ஆகுது. பட் இங்கே எடுக்கிறதுனால அந்த செலவெல்லாம் கம்மியாகுது எங்களுக்கு. ப்ளஸ் இங்கே டேபிள்ஸு, லைட்ஸு, ஃபேன்ஸு எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணி கொடுத்ததுக்காக நம்ம அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் மாணவர்கள் ஆராய்ச்சிக்காக 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும், மாணவர்களின் கணினி பயன்பாட்டிற்காக 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு, அதிநவீன உள் விளையாட்டு அரங்கம் உட்பட கடந்த 5 ஆண்டுகளில் 5 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். தங்களின் உயர்கல்விக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வேலூர் மாவட்ட மாணவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணும்னா தனியாக இதுக்குன்னு செலவு பண்ணி வெளியே கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அம்மா மடிக்கணினி கொடுத்தனால ஹாஸ்டலில் இருந்துட்டு எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியுது. சாதாரணமான இதை வாங்க முடியாது. ஆனால் இது எங்களுக்கு இலவசமாக கிடைச்சிருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நான் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 12th முடிச்ச அப்புறம் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. இதில் புதுசாக சாஃப்ட்வேர்ஸு, ப்ரோயி, கேட்டே அந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் போட்டு இன்ஸ்டால் பண்ணி மெக்கானிக்கல் நிறையா கற்றுக்கலாம். இது கொடுத்த முதல்ல அம்மாவுக்கு நன்றி. இங்கே அம்மா அமைச்சு கொடுத்துருக்க விடுதி ரொம்ப வசதியாக இருக்குது. எங்கள் அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் படிக்க வைக்கிறாங்க. இங்கே வர ஸ்காலர்ஷிப்பு அதை வச்சு நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன். இந்த விடுதி அமைச்சு தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. முதலமைச்சர் அம்மா எங்களுக்காக விடுதி அமைச்சு தந்திருக்காங்க. அந்த விடுதியில் எங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்குது. வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி வளாகம் முழுவதும் வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு பெரிதும் பயன்பட்டு வருகிறது. மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினிகள் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி தங்கள் மேல் படிப்பிற்கான ஆராய்ச்சிகளில் மாணவர்கள் ஈடுபட்டு வருவது கல்வியாளர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. ஜெயா செய்திகளுக்காக வேலூர் சிவமூர்த்தியுடன் தாரை இளமதி.